இப்போ நம்ம அரைக்கீரையை வச்சு ஒரு இட்லி பொடி தயார் பண்ணுவோம். தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, அரைக்கீரை ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா அலம்பி வீட்டுக்குள்ளேயே உணர்த்தி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, தேவையான அளவு உப்பு, அப்புறம் பெருங்காயம், அப்புறம் ஒரு 5 மிளகாய் வத்தல், ஒரு 5 மிளகாய் வத்தல் எடுத்துட்டுருக்கேன். வாங்க பார்க்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். விட்டு முதல்ல மிளகாய் வத்தலை போட்டு வறுத்துக்கலாம். மிளகாய் வத்தல் உப்பையும் போட்டுக்கலாம். உப்பையும் போட்டோம்னாக்கா கமரல் வாடை வராது. மிளகா வறுக்கிறப்ப கமரல் வாடை வராது. பாதி வறுவட்டோடனே கடலைப்பருப்பு போடலாம். இது 1 நிமிஷம் வாங்கினோம்னா உளுத்தம் பருப்பு போடலாம். அதுக்கப்புறம் மிளகு ஜீரகத்தை போடலாம். இப்போ உளுத்தம் பருப்பு போடலாம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் நான் அடுத்தடுத்து போடுறேன். நீங்கள் நிறைய பண்ணுறதா இருந்தாக்கா நீங்கள் ஒன்றையும் தனித்தனியாக வறுத்து எடுக்கணும். இப்போ ஜீரகம் போடலாம். இப்போ மிளகாயுமே போட்டுடலாம். கொஞ்சமாக பெருங்காயம், இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். நல்லா செவக்க வறுபட்டுட்டு இப்போ இதில் நம்ம அந்த கீரையை போட்டு நல்லா அதோட ஈரப்பதம் போகிற வரையும் நம்ம வதக்கி எடுக்கணும். அதில் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வறுத்திங்கன்னா அதில் உள்ள ஈரப்பதம்லாம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கலாம். நம்ம ஏற்கனவே அலம்பி நல்லா கொஞ்சம் உணர்த்தி தான் வச்சுருக்கேன் நான். இப்போ நம்ம அடுப்பை அணைச்சிடலாம். அப்புறம் எல்லாம் ஆறு நம்ம எடுத்து அரைக்கலாம். இப்போது ஆறிட்டு நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கல. இப்போது சத்தான சுவையான அரைக்கீரை இட்லி பொடி ரெடி. இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டுக்கலாம். அதோட சூடான சாதத்தில் நல்லெண்ணெயோ நெய்யோ விட்டு பிழிஞ்சு இதையும் போட்டு பிழிஞ்சு சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். நன்றி.